सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। அஜாமிலன் என்று சொல்லக்கூடிய பிரகிருதியை அபிமானித்துக் கொண்டு பிரகிருதி இடத்திலேயே யார் லயமாகி இருக்கின்றானோ அவனு பேர் அஜாமிலன் என்று ஆரம்பித்தோம். பிரகிருதியை நான் அபிமானித்துக் கொண்டிருக்கிற வரை பிரகிருதியினுடைய செயல்பாட்டுக்குத்தான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணம் என்பது இருக்கும். அப்ப இதுல என்ன வரும்? தமோ குணத்திலே இருந்தால், ரஜோகுணத்திலே இருந்தால், சத்துவ குணத்திலே இருந்தால், தமோ குணத்திலே இருந்தால் அர்த்தத்தை நாடுதல், ரஜோகுணத்திலே இருந்தால் காமத்தை நாடுதல், சத்துவ குணத்திலே வந்தால் தர்மத்தை நாடுதல். இந்த மூன்றுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கையே அடைபட்டு கிடக்கும். தர்ம அர்த்த காமா. இந்த மூன்றுக்கும் சாப்பாடு போடுவதிலேயே இந்த மூன்றையும் அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகங்காரிக்கு மீண்டும் மீண்டும் வாசனைகளை கூட்டுவதிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது. இருந்துட்டு போட்டுமே இப்ப அதனால உங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் அப்படியே வாழ்ந்து விட்டு போகிறோம். தமோ குணத்தின் பிரகாரம் அர்த்தத்தை, ரஜோகுணத்தின் பிரகாரம் காமத்தை, சத்துவ குணத்தின் பிரகாரம் தர்மத்தை ஒட்டியே வாழ்ந்து விட்டு போகிற போனங்க. உங்களுக்கு என்ன வந்ததுன்னா, இந்த மூன்றும் நாம் போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மூன்றும் ஆவரணத்தை, விக்ஷேபத்தை, மலத்தை நீக்காது. மோகத்தை,
சோகத்தை பயத்தை நீக்காது. மாறாக ஜன்மம் மரணம் ஜரா ஆயுகு போகம் இவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. அப்ப இதை விட்டு நான் என்னதான் உபாயம் இருக்கு எனக்கு? இதை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வேற என்ன இருக்கிறது? அர்த்தம் வேண்டாம், அர்த்தத்தை நாடாதேன்னு சொல்கிறீர்கள், காமத்தை விரும்பாதேன்னு சொல்கிறீர்கள், தர்மமும் பந்தப்படுத்தும் என்றால் என்னதான் வழிமுறை? எப்படித்தான் வாழ்க்கை வாழ்வது? வேற என்ன இருக்கு வாழ்வதற்கு அந்த உலகத்திலே? அதுதான் நம்மை அறிதல், நம்மை அடைதல். இந்த இடத்திலே நம்மை அறிதல் நம்மை அடைதல் என்றால் நம் சொரூபமாக இருக்கின்ற பரமாத்மாவை, பரமாத்மாவுடைய சொரூபத்தை அறிதல். நம்மை அறிதல்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்முடைய அகங்காரத்தை அறிதல் அல்ல, அகங்காரத்தையும் கடந்திருக்கின்ற, அகங்காரமே இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிதல், அதை அடைதல். அதற்கு என்ன உபாயம்? இந்த மூன்றும் நம்மை மோகிக்க வேண்டாம், சோகத்தில் தள்ள வேண்டாம், என்னை பந்தப்படுத்த வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம் என்றால் எனக்கு ஒரு அழகான உபாயம் இருக்கிறது. அந்த உபாயம்தான் நாராயணனுடைய நாமத்தை சதா உச்சாரணம் செய்து கொண்டே இருத்தல், நினைத்தல். இந்த இடத்துல உச்சரித்தல் என்றால் வெறுமனே சொல்லிக்கொண்டே இருத்தல் அல்ல, நினைத்தல் என்பதிலிருந்துதான் அது பிறக்கிறது. நினைக்கவில்லை என்றால் சொல்லாக வெளிப்படாது. எதை நாம் நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையாக வெளிப்படுகிறது. நினையாத ஒன்றை நாம் வார்த்தையில சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய எண்ணம் ஆழ்ந்த எண்ணமாக, அப்படி மாறிய காரணத்தினாலேதான் பிரகிருதி இடத்திலிருந்து விடுபட்ட புருஷன் அஜாமிலன் நாராயணனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய இடத்துக்கு வருகிறார். அப்போ அவன் செய்த காரியங்கள், அஞ்ஞானத்தில் இருந்த போது செய்த காரியங்கள், அதற்குண்டான பலனையும் அவன் அனுபவிக்கிறான். சரீரத்திலே இருந்து அதற்குண்டான பலனை, நரக வேதனையை அனுபவிக்கிறான். சிறிது காலம் அது சரீரத்தோடு முடிந்து விடுகிறது. இந்த பிறவியிலேயே அவன் அந்த மோட்சஸ்வரூபத்தை உணர்ந்த காரணத்தினாலே அவன் மரணம் ஜனனம் என்று சொல்லக்கூடிய இந்த இருமைகளிடத்திலிருந்து விடுபட்டவனாய் ஆகினான், ஆக முடியும். இப்ப நமக்கு என்ன உபாயம்? மூன்று குணங்களை அபிமானித்துக் கொண்டு மூன்று குணங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடாம். நம்முடைய எல்லா சாதனங்களும், எல்லா மத கோட்பாடுகளும் இந்த மூன்று குணங்களை கடந்து இருக்கின்ற இறைவனை எப்படி உணர்வது என்பதை பற்றித்தான் பேசுகிறார். ஆனால் நம்ம எங்கு அடைபட்டு விடுகிறோம்? மூன்று குணங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அதற்குண்டான கர்மங்களில் போய் அடைபட்டு விடுகிறோம். இறைவன் பெரியவனா? இறைவனால் நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்காக இருக்கக்கூடிய உபாயங்கள் பெரியதா என்றால் இறைவன் தானே பெரியவன்.
உபாயம் பெரியதா உபேயம் பெரியதாடா? உபேயம் தான் பெரியது, இறைவன் தான் பெரியது. அதனால்தான் வேடிக்கையா சொல்வார்கள், கதை ரூபத்திலே இது வரும். சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவருக்கு குதிரையும் மற்றொருக்கு வெள்ளை யானையும் கொடுத்து அனுப்புகிறார்கள் கைலாயத்துக்கு வர சொல்லி. ஆகாய மார்க்கமாக போகிறார்கள். கீழே ஔவையார் பிராட்டி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் விநாயகர். இரண்டு பேரும் கேட்கிறார்கள், பாட்டி நாங்கள் வாகனத்திலே தான் போகிறோம், வருகிறீர்களா? ஏற்றிக் கொள்கின்றோம், உங்களை கொண்டு போய் கைலாயத்தில் விட்டு விடுகிறோம். ஔவையார் பிராட்டி சொல்லுகிறாள், விநாயகருக்கு பூஜை முடியவில்லை, நீங்கள் போங்கள், நான் பின்னாடி வருகிறேன். பூஜை முடிகிறது. விநாயகமூர்த்தி தன் தும்பிக்கையால் இவர்கள் வருவதற்கு முன்பாக கொண்டு போய் கைலாயத்திலே அவரை சேர்த்து விடுகிறார். ஔவையார் பிராட்டி ரெண்டு பேரையும் வரவேற்கிறாராம் கைலாயத்தில். எப்படி வந்தீர்கள் என்றால், இறைவனை கூட்டிக் கொண்டு வந்தான். உபாயம் என்பது உபேயத்தை அடைவதற்காக. உபேயத்தை அடைந்ததற்கு பிறகு உபாயம் தேவையில்லை. உபாயத்தை பின்பற்ற போதும் உபேயம் என்னுடைய கவனத்துல வரணுமே தவிர உபாயம் எனக்கு பெரியது அல்ல. உபாயத்தை பிடித்துக் கொண்டேதான் இருப்பேன், உபேயத்தை நான் நெருங்கவே மாட்டேன் என்றால் அது வழிபாடும் அல்ல, வழிபாட்டு முறையும் அல்ல. அது நமக்கு எவ்வகையிலும் நன்மையை கொடுக்காது. இவ்வளவு தூரம் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இப்பொழுது இரண்டு பேருக்கு சந்தேகம். பரீட்சித் மகாராஜாவிற்கும் இந்த சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? கடந்த வாரம் நாம் அந்த கேள்வியுடன் நிப்பாட்டினோம். தண்டனைக்கு உரியவன் தண்டிக்கப்படாமல் தண்டனையிலிருந்து விடுபட்டு விஷ்ணு தூதர்கள் அவனை காப்பாற்றி விட்டு விஷ்ணுவிடத்திலே ஒப்படைத்து விட்டு போய்விட்டான். அவன் யமலோகத்துக்கு வர வேண்டிய, நாம் செய்த காரியத்திற்கு அவன் யமலோகத்துக்கு வர வேண்டும். ஆனால் அவன் அந்த தண்டனைக்கு உரிய இடத்திலே இல்லாமல், தண்டனை பெறாமல் விடுவிக்கப்பட்டு விட்டான். இது எங்களுக்கு புரியவில்லை. தண்டனைக்கு உரியவர் தண்டனையை கொடுக்காமல் ஒதுங்கிக் கொண்டு விடுகிறார். அப்படி என்றால் தண்டனையை கொடுக்கக்கூடிய அதிகாரி தன்னுடைய கடமையை ஆற்றாமல் விட்டு விட்டாரா? அவருடைய கடமையை அவர் ஒழுங்காக செய்யவில்லையா? பாபம் செய்தவனுக்கு புண்ணிய லோகம், பாபம் செய்தவனை விஷ்ணு தூதர்கள் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இந்த உலகத்திலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்றால், இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்து விளைவு ஏற்பட்டது என்றால் என்ன செய்தியானது மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது? இதை சுக மகர்ஷியிடத்திலே பரீட்சித் மகாராஜாவும் கேட்கிறார். சம்யமி என்று சொல்லக்கூடிய நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யமதர்மராஜாவிடத்திலே போய் யமதூதர்களும் கேட்கிறார். நீங்கள் தானே, யமதூதர்கள் யமனிடத்தை போய் கேட்கிறார்கள், நீங்கள் தானே எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய தலைவனாக இருக்கிறீர்கள், உங்களுடைய தண்டனையானது எங்குமே தடைப்பட்டது இல்லையே. தஸ்ய தே விகதோ தண்ட ந லோகே வர்த்ததே சதுர்பிஹி அத்புதைஹி சித்தைஹி
ஆஜ்ஞாதே விப்ரலம்பிதாः. உங்களுடைய தண்டனையானது அஸ்மின் லோகே, இந்த உலகத்திலே, விகதா ந வர்த்ததே, தடைப்பட்டதாக ஒரு காலத்திலும் இல்லை. ஆனால் இப்பொழுது இப்பொழுது அதுனா தே ஆக்ஞா அத்புதைஹி, உங்களுடைய இந்த ஆக்ஞையானது அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கிறது. சதுர்பிகி சித்தை, 4 சித்த புருஷர்களால் மீறப்பட்டு விட்டார். அவர்கள் எங்களிடத்திலிருந்து நீங்கள் தண்டிக்க வேண்டிய அந்த பொருளை அபகரித்துக் கொண்டு போய்விட்டார். உங்களுடைய ஆக்ஞையின் பிரகாரம் நாங்கள் போய் அவனுக்கு துக்கம் கொடுக்கலாம் என்று போனால் எங்களிடத்திலிருந்து பலாத்காரமாக அந்த 4 பேரும் அபகரித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இது எப்படி நாங்கள் புரிந்து கொள்வோம்? எது சரியான சிந்தனையோ அதை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால்தான் 4 விதமான பலம் நம்மிடம் இருந்தால் யமன் பக்கத்திலே வரமாட்டார். இந்த 4 விதமான பலம் இல்லைன்னா யமன் நம்மை எப்பொழுதும் பக்கத்திலேயே இருந்து அழைத்துக் கொண்டே இருப்பார். அதனால்தான் நமக்கு யம பயம் வருகிறது. பாருங்கள், ஏன் யம பயம் வரணும்? நம்ம பக்கத்திலேயே அவர் இருக்கார். நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு நாராயணனை பற்றிய ஸ்மரணை அல்லவா வந்திருக்க வேண்டும். ஏன் யம பயம் வர வேண்டும்? என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ நமக்கு இந்த 4 வஸ்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகம் இல்லை அல்லது குறைவாக இருக்கிறது, முழுமையானதாக இல்லை. இந்த 4 அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா, இந்த 4 கிருபா, இந்த 4ம் இருந்தது என்றால் நமக்கு யம பயம் வரா. இத ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி சொல்றார். ஆஞ்சநேய மூர்த்தியானவர் கடலை கடந்து போயிட்ட நேரத்திலே எல்லா பலமும் கைகூடி வந்தது. உபாய பலம், பந்து பலம், வித்த பலம், சாஸ்திர பலம், தேக பலம், தெய்வ பலம், குரு பலம், எல்லா பலமும் சேர்ந்து வருகிறது. நமக்கு இந்த 4 பலம். ஆனால்தான் கண்ணதாசன் பாடுற அந்த 4 பேருக்கு நன்றி. இந்த 4 பேருக்கு தான் ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா. இந்த 4ம் இருந்தால் ஒருவன் கடை தேரலாம். இந்த 4 பேரும் இல்லை என்றால் அவனை தேற்றுவார் யாரும் இல்லை. அவன் சம்சார சாகரத்திலிருந்து அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை. இந்த 4ம் அஜாமிலனுக்கு இருந்த காரணத்தினாலேதான் அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆத்ம கிருபா என்பது நம்மை நாமே கர்மயோகத்தின் மூலமாகவும் உபாசனையின் மூலமாகவும் நம்மை நாமே தயார் செய்து கொள்வது ஆத்ம கிருபா.
நம்மை நாம் எந்த அளவுக்கு தயார் செய்து கொள்கின்றோமோ கர்மயோகத்தின் மூலமாகவும் பக்தி யோகத்தின் மூலமாகவும் அது நம்மை சாஸ்திரத்திடத்திலும் குருவிடத்திலும் கொண்டு சேர்க்கிறது. அப்ப அந்த ஜீவனை சாஸ்திரம் தழுவிக்கொள்கிறது, குரு அவனை ஏற்றுக்கொள்கிறார். மாணவன் அவனுக்கு எல்லா சாஸ்திர அறிவையும் அவனுக்கு போதிக்கிறார். அது சாஸ்திர கிருபா, குரு கிருபா. அந்த சாஸ்திரத்தின் மூலமாக அந்த ஜீவனுக்கு முழு தெளிவும் கிடைக்கிறது. சாஸ்திர கிருபாவும் குரு கிருபாவும் சேர்ந்தால் அந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஈஸ்வரனிடத்திலே நாராயணனிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடுகிறார்கள். நான் அடைய வேண்டிய இலக்கு அதுதான். நான் உட்கார்றது இல்லை. எனக்கு ஆத்ம கிருபா இருக்கு, குரு கிருபா இருக்கு, சாஸ்திர கிருபா இருக்கு என்று சொல்லி நான் இங்கே அமர்வதற்காக வரவில்லை. இது எல்லாவற்றையும் விடுவதற்காக வந்திருக்கிறேன். ஆத்ம கிருபாவை விடுவதற்காக, சாஸ்திர கிருபாவை விடுவதற்காக, குரு கிருபாவை விடுவதற்காக, ஈஸ்வரனை அடைவதற்காக வந்திருக்கிறாய். நான் ஈஸ்வரனை அடைந்தாக வேண்டும், நாராயணனை அடைந்தாக வேண்டும். இந்த மூன்றும் எனக்கு கிடைக்கணும்னாலும் ஈஸ்வர கிருபா வேண்டும். ஈஸ்வரனை அறிய வேண்டும் என்றாலும் ஈஸ்வர கிருபா வேண்டும். ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வேண்டும் என்றாலும் ஈஸ்வர கிருபா வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இவனுக்கு இந்த கிருப்பை எல்லாம் வந்ததற்கு காரணம் என்ன? ஆத்ம கிருபா இருந்த காரணம். தன்னைத்தானே தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்த அந்த வாழ்க்கை முறை, அது சாஸ்திர குரு கிருபாவிடத்திலே கொண்டு போய் அவனை சேர்க்கிறது. அந்த குரு கிருபா ஈஸ்வர கிருபாவாக மாறி ஈஸ்வரனே அந்த ஜீவனை தன்பால் சேர்த்துக் கொள்கின்றான். யார் இறைவனை ஸ்மரிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு சொந்தம். இறைவன் தன்னை ஸ்மரிக்கக்கூடியவர்களை விஷ்ணு தூதர்களின் மூலமாக என்றால் குருவின் மூலமாக, சாஸ்திரத்தின் மூலமாக, ஆத்ம கிருபாவின் மூலமாக, உபாய பலம் பந்து பலத்தின் மூலமாக அந்த ஜீவனை ரட்சிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறார். அந்த வகையிலே இந்த ஜீவனை யார் காப்பாற்றிருக்கிறார்கள் என்றால் யமதர்மராஜா தன் தூதரத்திலே சொல்றார், பூதானி விஷ்ணு சுர பூஜிதானி துர்தர்ஷலிங்காணி மகாத்புதானி ரக்ஷந்தி தத்பக்தி தமதः பரேபியோ மத்தஸ்ச மர்த்யானத சர்வதஸ்ச. சதா சர்வ காலமும் பூஜித்துக் கொண்டே இருக்கப்படுகின்ற சுர பூஜிதானி துர்தர்ஷலிங்காணி, இப்படித்தான் இருப்பார் என்று எந்த அடையாளங்களை கொண்டும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பரமாத்மாவை எப்பொழுதுமே தேவர்கள் பூஜித்துக் கொண்டே இருக்கிறார். சத்துவகுண பிரதானிகள் நாராயணனை இப்படித்தான் அவர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய எந்த அடையாளங்களும் இல்லாமல் அவரை பூஜிக்கிறார். அப்படி யார் பூஜிக்கிறார்களோ அவர்களை விஷ்ணோஹோ பூதானி, விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு தூதர்கள், தத் பக்தி மதா,
அப்பேற்பட்ட பக்தி செய்யக்கூடிய தேவர்களாக இருந்தாலும் சரி, மனுஷர்களாக இருந்தாலும் சரி, இடத்துல தேவர்கள் என்றால் சத்துவகுண பிரதானிகள், ஜீவனை கூட எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட சத்துவகுண பிரதானியாக இருக்கக்கூடிய ஜீவர்களை, பக்தர்களை பரேபியா மத்தஹாச்ச, பரமாத்மாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தர்களிடத்தில் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களை அபகரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யமதூதர்களை, சத்துருக்களாக இருக்கக்கூடியவர்களை மத்தஹாச்ச, என்னிடம் இருந்து, யமதர்மராஜாவே சொல்றார், என்னிடமிருந்து அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். என்னிடமிருந்து மட்டும் அல்ல, இந்த உலகத்திலே 14 தேவதைகள் இருந்து கொண்டு ஜீவனுடைய கர்மாக்களை எல்லாம் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 14 தேவதைகளிடத்திலும் இருந்தும் அக்னி தேவன், வாயு தேவன், ஜல தேவதா, திக் தேவதைகள், அஷ்டதிக்பாலகர்கள், அதே போல ஆகாசம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா தேவதைகளும் இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நியந்தாக்கள். அவர்கள் எல்லோரிடமிருந்தும் இந்த ஜீவன், இந்த மனிதன் சர்வதா எல்லா நிலைகளிலும், எல்லா தேவலும் இருந்தும் மர்த்தியான் அதஹா ரக்ஷதி, எல்லாரிடத்திலும் இருந்தும் அந்த பக்தன் காப்பாற்றப்படுகிறான். அப்ப அவனுக்கு அக்னி இடத்திலிருந்து பயமோ, வாயுவிடத்திலிருந்து பயமோ, ஜலத்திடத்திலிருந்து பயமோ, ஆயுதங்களிடமிருந்து பயமோ, மிருகங்களிடத்திலிருந்து பயமோ, வியாதி இடத்திலிருந்து பயமோ, உறவுகளிடத்திலிருந்து பயமோ, உடைமைகளிடத்திலிருந்து பயமோ, உணர்வுகளிடத்திலிருந்து பயமோ ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் அவர்களுக்கு ஏற்படாது. ஒரே ஒரு மருந்து தான், மனதுக்கு ஒரே ஒரு மருந்தை கொடுத்தால். ஆனால் நாம ரொம்ப ரொம்ப அந்த மருந்து அவ்வளவு சுலபமாக நம்முடைய மனதிலே கலக்கப்படுவதில்லை, கொடுக்கப்படுவதும் இல்லை. அந்த அளவுக்கு இது பிரகிருத்தியோடு லயமாகி இருக்கின்ற காரணத்தினாலே, பிரகிருதி இடத்திலே அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, எந்த ஒரு மருந்தை மனதுக்கு கொடுத்தால் அந்த மருந்து எல்லா வியாதியும் குணமாக்குமோ அந்த மருந்தை இந்த மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கிட்னி ஃபங்க்ஷன் சரியா ஆகலன்னு வச்சுக்கோமே, நம்ம வெளியில இருந்து எந்த சாப்பாடு கொடுத்தாலும் வெளியில தள்ளி வாமிட் பண்ணி. அதே போல உள்ள இருக்கக்கூடிய தகுதி இல்லாத மனம், ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனாமலம், விஷய வாசனாமலம், அந்த மனம் எப்படி இருக்கிறான்னா கிட்னி ஃபெயிலியரை போல இருக்கு, பலகீனமான மனமாக. அப்ப அந்த மனம் வெளியிலிருந்து என்ன நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் அந்த மனம் வாமிட் பண்ணி விடுகிறது, வெளியேற்றி விடுகிறது, உள்ளுக்குள்ள போறதே இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்டா, வியாதியஸ்தனாவே இருக்கான். பயத்தோட, சோகத்தோட, மோகத்தோட, பந்தத்தோட, கவலையோட, அது இல்லாமல் இருக்கணும். நான் எப்பொழுதுமே மனது நிலையிலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உடல் நிலையிலே ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்கறது மூடத்தனம். ஏன்னா உடல்
அதனுடைய தர்மத்துக்கு ஏற்ப 6 விதமான தர்மம் பார்த்தோம் அல்லவா? ஜாயதே, அஸ்தி, வர்ததே, விபரிணமதே, அபக்ஷியதே, வினஷ்யதி. அது அதனுடைய தர்மத்துக்கு ஏற்ப க்ஷீணமாயிண்டே போய் அழிவை நோக்கி போவதுதான் அதனுடைய தர்மம். அது ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டா என்ன மூடத்தனம்? அந்த ஆரோக்கியத்துக்காக நான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் போராடுகிறேன், வாழ்க்கை முழுக்க போராடுறேன்னா ஆரோக்கியமா இருந்து என்ன பண்ண போகிறாய்? கூட 2 இட்லி சாப்பிடலாம், வேற என்ன செய்யறது? மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? ரோகம் இல்லாமல் இருக்கிறதா? மனம் அமைதியான முறையிலே இருக்கிறதா? மனம் இறைவனோடு போவதற்கு தகுதி படைத்த மனமாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த மனதை யமன் பின்தொடர்வது கிடையாது. இந்த ரகசியத்தை அவ்வளவு சுலபத்திலே யாரும் அறிவது கிடையாது. எவ்வளவு பெரிய அறிவாளிகளும் கூட வரிசையா சொல்றார், துபரையா சொல்றார், இவர்களை தவிர மற்ற யாரும் இந்த சூக்ஷ்மத்தை அறிவது இல்லை. வரிசையா பக்தர்கள் எல்லாரையும் சொல்றார், இவர்களை தவிர பிரம்மதேவன் அறிவார், நாரதர் அறிவார், ருத்ரன் அறிகிறான், சனத்குமாரர்கள் அறிகிறார்கள், கபில மகரிஷி அறியக்கூடியவராக இருக்கார், மனு அறிவார், பிரகலாதன் அறிகிறான், ஜனக மகாராஜா அறிகிறார், பீஷ்மாச்சாரியார் அறிவார், பலி சக்கரவர்த்தி அறிகிறார், சுகபிரம்மம் அறிகிறார், நானும் அறிவேன். எங்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த பக்தியினுடைய ரகசியம், மரணமில்லா தன்மையை கடத்தல் என்பதை பற்றின, பகவானை பற்றின அந்த பக்தியை அறிவது ரொம்ப ரொம்ப கடினம் என்று சொல்லிவிட்டு யமதர்மராஜா சொல்றார், ஏதாவதே ஏதாவானேவ லோகேஸ்மின் பும்சாம் தர்ம பரஸ்மிருதா பக்தி யோகோ பகவதி தன்னாம கிரகணாதிவிஹி. அஸ்மின் லோகே, இந்த லோகத்திலே நாம் இந்த 3 குணங்களிலும் இருந்தும் விடுபட்டு, 3 தடைகளிலிருந்தும் விடுபட்டு, அது கொடுக்கக்கூடிய மலத்திலிருந்தும் விடுபட்டு, அது கொடுக்கக்கூடிய 3 விதமான பிறப்பிலிருந்தும் விடுபட்டு, முக்த புருஷனாக ஆகணும்னா என்னதான் உபாயம்? பகவதி பக்தி யோகா, பகவானிடத்திலே வைக்கக்கூடிய பக்தி யோகம். அழகான சொல், பக்தி யோகம். யுஜ் என்று சொல்லக்கூடிய தாத்துவிலிருந்து வரக்கூடியது யோகம். யுஜ் என்றால் இணைத்தல், இணைவது, சேருவது, ஒன்றுவது, கூடுவது, பொருந்துவது, முயற்சி எடுப்பது. அப்போ எதனுடன் நான் இணைக்கணும்? பாஷ யோகம், ஆஷா யோகம், பய யோகம், சிந்தா யோகம். இப்ப நம்ம அதுல போய் நினைச்சிருக்கோம், கவலை என்கின்ற அந்த உணர்வுகளை போய் யோகப்பட்டிருக்கேன், இணைத்துக் கொண்டிருக்கிறேன். பயம், பந்த யோகம், தேக யோகம்,
விமோக யோகம். இப்ப இதிலிருந்து இந்த மனதை விடுவித்து பக்தி யோகா, மனதை கொண்டு போய் பக்தி என்கின்ற அந்த சாதனத்தின் மூலமாக யாற்றை இணைக்கணுமா? பகவதி நாராயணனிடத்திலே கொண்டு போய் இந்த மனதை நான் இணைத்தல். இப்ப நாராயணனிடத்திலே பக்தி என்கின்ற, பக்தினா என்னது? எல்லாம் பக்தி, பக்தியில வந்து விடுகிறது. கேட்பது, ஸ்ரவணம், ஸ்மரணம் பார்க்க போறோம். பிரகலாத் சொல்ல போறான் 9 விதமான சாதனம் சொல்ல போறான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம் சொல்ல. யமதர்மராஜாவும் சொல்றார், தன் நாம கிரகண ஆதிபிகி பகவதி பக்தி யோகா. பகவானுடைய நாமத்தை கிரகணம், பகவானுடைய நாமத்தை பிடித்துக் கொள்வது மூலமாக விதவிதமான பகவானுடைய நாமத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய ரூபத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய குணத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய லீலைகளை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய ரூபத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய பக்தர்களை பிடித்துக் கொள்வது, இதெல்லாம் சாதனங்கள். பக்தியானது என்னிடம் வருவதற்கு உண்டான சாதனங்கள். இதன் மூலமாக நான் யாரை பிடிச்சுக்கணும்? பகவதி. முக்கியம் அதுதான். நான் சாதனத்தை பிடித்துக் கொண்டு அதுவே சிரேஷ்டம் நினைத்தால் பகவான் வரமாட்டார். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுகிறேன், அது சாதனம். அதன் மூலமா எனக்கு யார் வரணும்? விஷ்ணு வரணும். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறேன், அது சாதனம், நாமோச்சாடனம். அந்த நாமத்தை சொல்றதுனால நாமி வரணும். நாமி வராமல் வெறும் நாமத்தை மட்டும் உச்சாரணம் பண்றேன்னா அதுக்கு பெயர் பக்தி அல்ல. அந்த பக்தியிலே இறைவன் வரமாட்டான். புருஷ சுத்தம் சொல்லுகிறேன், ஸ்ரீ சுத்தம் சொல்லுகிறேன், நாராயண சுத்தம் சொல்லுகிறேன், ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சாதனங்கள். சாத்தியம் என்ன? சாக்ஷாத் நாராயணனை நான் அடைதல், தரிசித்தல். நம்ம எதுல உட்கார்ந்துறோம்னா அந்த சப்த மயக்கத்திலேயே நாம் அமர்ந்து விடுகிறோமே தவிர அந்த சப்தம் கொடுக்கக்கூடிய அர்த்தத்திடத்திலே போவது இல்லை. சப்தம் எந்த அர்த்தத்தை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறதோ, சப்தமானது யாரை நமக்கு காட்டுகிறதோ அவரை நாடுவதற்கு மனம் தயாராகும். அதனால்தான் எல்லா சப்தங்களையும் உச்சரித்ததுக்கு பிறகு நம்முடைய மனசுல என்ன இருக்குடான்னா பயம் இருக்கு. என்ன வேடிக்கை பாருங்க. நீ பகவானுடைய நாமத்தை சொல்லுகிறாயா? ஆமாம் சொல்றேன். பகவானுடைய விபூதியை பேசுகிறாயா? பேசுகிறேன். பகவானுடைய ரூபத்தை உபாசனை செய்கிறாயா? செய்கிறேன். அப்போ உனக்கு பயம் இருக்கக்கூடாதே, கவலை இருக்கக்கூடாதே, மோகம் இருக்கக்கூடாதே, சோகம் இருக்கக்கூடாதே. அப்ப இந்த மனம் உண்மையான யோக நிலையை பெறவில்லை. பகவானிடத்திலே பக்தி என்கின்ற சாதனம். இந்த பக்தியில ஒரு அழகு என்னவென்றால், பக்தியே சாதனமாகவும் இருக்கு, பக்தியே சாத்தியமாகவும் இருக்கிறது. சாதனமும் அதுவே, சாத்தியமும் அதுவே. எது நம்மை இறைவன் பக்கத்திலே அழைத்து கொண்டு போவதற்கு உதவியதோ அது சாதனம். அதுவே சாத்தியமாக மாறிவிட்டது என்றால் அந்த பக்தியே இறைவனாகவே ஆகிவிட்டது.
வேற எந்த ஒரு சாதனமும் இப்படி கிடையாது. சாதனம் என்ன பண்ணுறான்னா சாத்தியத்தை காமித்து விட்டு ஒதுங்கி விடும். பக்தி யோகம் ஒன்றுதான் சாதனமாகவும் இருக்கு, சாத்தியமாகவும் இருக்கு. அதனால்தான் இங்க யமதர்மராஜா சொல்றார், அத ஏதாவான் யார் ஒருவன் இந்த பக்தி யோகா பகவதி பக்தி யோகா தத் நாம கிரகண ஆதிவிகி, பகவானுடைய நாமத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய ரூபத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய குணத்தை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய லீலைகளை பிடித்துக் கொள்வது, பகவானுடைய பக்தர்களுடைய வைபவத்தை பிடித்துக் கொள்வது, இது எல்லாம் பக்தி யோகம். இதன் மூலமாக என்ன செய்கிறேன்? இறைவனை விட்டு பிரிந்து பிரகிருதி இடத்திலே போய் யுஞ்சன் இணைத்துக் கொண்ட மனதை பிரித்து எடுத்து இறைவனையே தன்னுடைய தலைவனாக, இறைவனுடைய தன்னுடைய சொரூபமாக நினைக்க வேண்டிய இந்த ஜீவன் இறைவனை விட்டு பிரிந்து பிரகிருத்தியோட அபிமானித்த காரணத்தினாலே அகங்காரியாக வேறு ஆகிவிட்டான். அப்ப அகங்காரத்திடத்திலே யோகம், பிரகிருதி இடத்திலே வாசனாவிடத்திலே யோகம், அதிலிருந்து மீட்டெடுத்தல். பக்தி யோகத்தின் மூலமாக வாசனாவிடத்திலும் இருந்தும் அகங்காரத்திடத்திலிருந்தும் இந்த அகங்காரியை மீட்டெடுப்பதற்கு பக்தி என்கின்ற சாதனம், பக்தி யோகம் என்கின்ற சாதனம். யார் இந்த சாதனங்களை முறையாக பின்பற்றி பக்தி செய்கிறார்களோ, யமதர்மராஜா சொல்றார், அஸ்மின் லோகே பும்சாம், இந்த லோகத்தில் மனிதர்களுக்கு பரஹா தர்மஹா ஸ்மிருதஹா. எவ்வளவு, அதாவது ஒரே ஒரு பாடல்ல யமதர்மராஜாவுடைய வாக்கில் இருந்து நமக்கு என்ன தர்மம் தர்மம்னு பேசுறோம் அல்லவா? இது சிறந்த தர்மம், அது சிறந்த தர்மம், அது சிறந்த தர்மம் பேசுறோம் அல்லவா? எது எது உன்னதமான தர்மம்? பரதர்மம் வார்த்தையை போடுறார், மேலான தர்மம். அதற்கு மேல ஒரு தர்மமே கிடையாது இந்த உலகத்துல. இதற்கு மேற்பட்டு ஒரு தர்மம் ஒன்று உண்டா என்றால் இல்லை. அப்படி ஒரு தர்மம் இருக்கு. அது என்னடான்னா பகவதி பக்தி யோகா பரஹா தர்மஹா இது ஸ்மிருதஹா. இவ்வாறு நாங்கள் சாஸ்திரத்திடத்திலிருந்து கேட்டிருக்கின்றோம். இந்த உலகத்துல மேலான தர்மம், தர்மம் இறைவனிடத்திலே இந்த மனதை கொண்டு போய் வைத்தல், இறைவனையே ஸ்மரித்தல், இறைவனையே அடைத்தல். அதை தவிர பராதர்மம், மேலான தர்மம் வேறு ஏதாவது உண்டா என்றால் இல்லை. எவ்வளவு தெளிவு கொடுக்கிறார் பாருங்க. நமக்கு எப்போதுமே எது உயர்ந்த தர்மம், எது 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 செய்யப்பட வேண்டிய தர்மம், குழப்பம் இருந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன், திருவண்ணாமலைக்கு வாருங்கள், 4 நாள் முகாம் இருக்கு வாருங்கள் அப்படின்னு நம்ம கூப்பிட்ட உடனேயே பின்னாடியே ஒரு குரல் வருகிறது. நடுவிலே ஒரு நாள் வரலட்சுமி விரதம் வருகிறதே, இந்த நாள் இவர்களுக்கு இந்த வாரியான ஒரு கர்மம் இருக்கிறதே, நீங்கள் அந்த நாள் பார்த்து நீங்கள் வைத்திருக்கிறீர்களே. பிறந்த ஜீவனுக்கு இறந்து போற நாள் வரைக்கும் நித்திய கர்மமும் நிமித்த கர்மமும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்க போகிறார். ஒரு நாளும் ஓய போறதில்லை. இப்ப மேலான தர்மம் என்ன? இதெல்லாம் செய்வதனுடைய நோக்கம் என்ன?
இந்த விரத அனுஷ்டானங்களாக இருக்கட்டும், பூஜா அனுஷ்டானங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இதனுடைய நோக்கம் என்ன? இறைவனோட ஒன்றுவதற்குத்தானே. அதற்காகத்தானே அந்த அந்த முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இறைவனை தொழுவதற்காகவே, இறைவனை தொழுவது வேற எந்த ஸ்மரணையும் இல்லாமல் இறைவனை தொழுவதற்காகவே உண்டான ஒரு செயல்பாட்டைத்தானே ஏற்படுத்தி இருக்கிறோம். இல்ல நாங்கள் பாரம்பரியமா இத்தனை வருஷமா செஞ்சு வந்துட்டோமே, அது எப்படி நாங்கள் அப்ப அது அதர்மம் இல்லையா? எதற்காக செய்கிறாய்? இறைவனை அடையத்தானே, இறைவனை நோக்கி போகத்தானே, அதைத்தானே இங்க செய்ய போகிறாய். இல்ல எங்களால ஏத்துக்க முடியல, அதெல்லாம் விட்டுட்டு எங்களால வர முடியும். சரி, அப்போ எது தர்மம், எது மேலான தர்மம்? தர்மம் தான் பெரியது, உபாயம் தான் பெரியது. உபேயம் வேண்டாம் என்றால் உபாயத்திலேயே இரு. இது எப்படிடா இருக்குடானா, மாத்திரைகளை எல்லாம் வாங்கி அந்த மாத்திரையை எப்படி சாப்பிட வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கார். அதை காலையில ஒரு தரம், மத்தியானம் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம் மனப்பாடம் பண்ணி படிச்சு வச்சுக்கிறோம். காலையில 3 மாத்திரை, மத்தியானம் 3 மாத்திரை, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடின்னு மனப்பாடம் பண்ணி வச்சாச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த மாத்திரை டப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறது. காலையில 3 மாத்திரை மஞ்சள் மாத்திரை முழுங்கணும், சாயங்காலம் 3 மாத்திரை சிவப்பு மாத்திரை முழுங்கணும், ராத்திரி 3 மாத்திரை வெள்ளை மாத்திரை முழுங்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி மனப்பாடம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது மனப்பாடம் பண்ணி தொடர்ந்து சொல்லுவதனாலே மாத்திரை எதுவுமே உள்ள போல, எப்படி வியாதி குணமாகும்? எந்த ஸ்தலத்தை நினைத்தால் முக்தியோ, எந்த ஸ்தலத்திலே போய் நான் இருந்தால் முக்தியோ, எந்த ஸ்தலத்திலே போய் எல்லா ஞானிகளும் முக்த புருஷர்களாக ஆகியிருக்கிறார்களோ, எந்த ஸ்தலத்திலே செல்வதனாலே தன்னுடைய யாத்திரை, ஜீவ யாத்திராவானது நிறைவு பெறுகிற அந்த யாத்திரைக்கு தயார்படுத்துவதற்காக உண்டான சாதனங்களை செய்வதனுடைய நோக்கமே பராதர்மா, இறைவனை அடைதல். அந்த இறைவனை அடைவதற்கு உண்டான தர்மங்கள், உபாயங்கள், இறைவனை அடைவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருக்கிறது. அதுல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தர்மம், பரதர்மம் பகவதி பக்தி யோகா. யார் பகவானிடத்திலே இறைவனுடைய வைபவங்களை பிடித்து கொண்டு பகவானிடத்திலே பக்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அதுதான் இந்த உலகத்துல சிரேஷ்டமான கடமை. மற்ற கடமைகள் செய்யலாம், செய்யாது போகலாம். நான் தாய் தகப்பனுக்கு என்னுடைய கடமையை ஆற்றுகிறேன், என் அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், ஆயினாலே அவர்களுக்கு நான் நிறைய செல்வத்தை கொட்டி கொடுக்க வேண்டும், இதனுடைய கடமை அல்லவா? அவர்களை நான் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், இதனுடைய கடமை அல்லவா? இங்கே யமதர்மராஜா சொல்றார், அது கடமை அல்ல. என்ன கடமை எது? இறைவனை அடைதல், இறைவனை ஸ்மரித்தல். அப்ப நான் இப்பொழுது நான் கடமையை செய்த நினைத்துக் கொண்டிருப்பது அது காமிய கர்மம், ராகத்வேஷத்தோட கூடிய கர்மம். கடமை என்பது நம்மை இந்த கூட்டிலிருந்து விடுவிக்கக்கூடிய பாவம். இதை புரிஞ்சு ஆழமா புரிஞ்சு. நாம் மற்றவர்களுக்கு
தொண்டாற்றுவதற்காக வரவில்லை. மற்றவர்களுக்கு தொண்டாற்றுவது என்பது பெருமையும் அல்ல. மற்றவர்களுக்கு தொண்டாற்றுவதனாலே நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாறாக இறைவன் என்பால் நம்முடைய உள்ளம் இருந்தால் அப்பொழுதுதான் அது பிரயோஜனமே தவிர, இறைவனிடத்திலே உள்ளம் இல்லாதவரை நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நமக்கு இந்த மூன்றிலிருந்தும் விடுவிக்காது. என்னுடைய பையனுக்கு இந்த கடமையை ஆற்ற வேண்டாமா? என்னுடைய கணவனுக்கு இந்த கடமையை செய்ய வேண்டாமா? என் மனைவிக்கு இந்த கடமையை செய்ய வேண்டாமா? சரி, செய்தாகி விட்டது. இப்ப அவர்களுடைய கடமையை நாம் பண்ணி முடித்து விட்டோம். இப்ப நம்ம கடமையிலிருந்து விடுபட்டு விட்டோமா? நான் லோக கடமையில இருந்தெல்லாம் என்னுடைய கடமை முடிந்து விட்டது. இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கடமை தான் இருக்கிறது. இறைவன் நினைத்தல்ங்கிற கடமை ஒன்றுதான் இருக்கிறது. அதை செய்வதற்கு நான் முழு தகுதி உடையவனாக இருக்கிறேனா இப்பொழுது? சிரேஷ்ட தர்மம், ரொம்ப சிரேஷ்ட தர்மம், பராதர்மம், மேலான தர்மம். இந்த உலகத்துல மேலான தர்மம் எது என்று சொல்லப்படுகின்றது என்றால், நாராயணனிடத்தை செலுத்தக்கூடிய பக்தி யோகா. நாமோச்சாரண மாஹாத்மியம் ஹரே பஷ்யதே புத்ரகாஹ அஜாமிலோபி ஏனைவ மிருத்யுபாஷதமுச்யதே. குழந்தைகளே, யமதூதர்களை யமதர்மராஜா அழைக்கிறார். புத்திரகாகா, குழந்தைகளை பாருங்கள், ஆச்சரியத்தை பாருங்கள். மிருத்யு பாசத்திலிருந்து விடுபட்ட ஆச்சரியத்தை பாருங்கள். எப்படி அவர்கள் யமதர்மராஜாவிடத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு போனார்கள்? எது அவர்களை விடுவித்தது? ஹரேஹே நாம உச்சாரண மகாத்மியம். நாராயணனுடைய நாமம் உச்சாரணம், ரூப தர்சனம், குண ஸ்ரவணம், எல்லா சாதனங்களும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய நாமத்தை உச்சரித்த ஒரே காரணம். அதனுடைய ஆச்சரியத்தை பாருங்கள் புத்திரர்களே. அஜாமிலன் அஜாமிலஹா அபி மிருத்யு பாஷாத் அமுச்சதே. மிருத்யு பாசத்திலிருந்து அவன் விடுபட்டு விட்டான். என்ன ஆச்சரியம்! யார் இறைவனுடைய குணங்களை, ரூபத்தை, நாமத்தை யார் முழுமையாக நினைக்கிறார்களோ அவர்கள் பாபத்திலிருந்து முழுமையாக விடுபடுகிறார்கள். பாபத்திலிருந்து மட்டும் விடுபடுவதல்ல, அவர்கள் மோட்சத்தையும் அடைகிறார்கள். மன தூய்மை அடைதல் என்பது ஒரு சாதனம், மோட்சம் அடைதல் என்பது இரண்டாவது சாதனம். இந்த இரண்டும் இறைவனுடைய பக்தி யோகத்தினாலே ஒரு சாதகனுக்கு கிடைக்கிறது, ஒரு பக்தனுக்கு கிடைக்கிறது. இதை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மேலான தர்மத்துடன் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் சாயங்காலம் வாருங்கள், அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன்னு சொல்றார். சாயங்காலம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.